தி எஸ்எஸ் பாட்காஸ்ட் பவர்ட் பை ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என்னுடைய நண்பர்கள் சரியான தருணத்தில் என்னை இலக்கியத்தை படிக்க வச்சாங்க, கான்டெம்பரரி. அது படிக்கும்போது அதில் ஒரு லாபம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு புக் கொடுத்தாரு, அப்புறம் இன்னொரு புக் கொடுத்தாரு. அப்புறம் அதே பழக்கமாகுது. அப்புறம் நாமளே தேடி தேடி படிக்க வேண்டியதாகுது. ஒரு மனுஷன் எப்போ பயம் இல்லாமல் தூங்க பழகிறானோ அப்போ தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியும். சினிமாவில் கால் வச்சவொடனே இன்னைக்கு கூட நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நைட்டு படுக்கும்போது பயம் தான் வரும். ஐயோ இன்னைக்கு நாள் கழிஞ்சாச்சு, நாளைக்கு தான் வாய்ப்பு கிடைக்குமா, எதனா ஒரு லிங்க் கிடைக்குமா, யாரையாவது பார்க்கலாமான்னு ஒரு பயத்தோடு தான் இன்றைக்கும் பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஆக்டர்ஸு படுத்துட்டு இருக்காங்க. நீ அந்த பயத்தை போக்கணும்னா உன்னுடைய அறிவு தான் அந்த பயத்தை போக்கும். ஸோ நீ அறிவை வளர்த்துக்கோ. வாய்ப்பு வரும்போது வரட்டும், நீ வளர்த்துக்கோ. ஆமாம் ஆனால் இன்னைக்கு இல்லைனா என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம். உன்னுடைய கேரக்டர் மட்டும் சிறந்ததாக பண்ணால் அது மிக மோசமான அணுகுமுறை. என்ன கதையை சொல்லப்படுறதுக்காக இந்த கேரக்டர் எதுக்கு அதில் ட்ராவல் ஆகுது, அதுக்கு இந்த கேரக்டர் என்ன செய்யணுன்றது தான் முக்கியமே தவிர நீ பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாரு. சினிமாவில் மட்டும் நான் சொல்கிறேன், நான் ஒரு இடத்த அடைஞ்சிட்டோன்னு நீங்கள் நினச்சிக்கணும்னா அது இடமே கிடையாது. சார் வாங்க சார் அப்படிலாம் நடக்கும். அவரது கண்டினியூஸாக ஒரு 3 படம் சரியாக போகலை அப்படின்னு வைங்களேன். அங்கே வரும்போது அப்புறம் என்ன ஏஞ்சலின் அப்படின்வாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் இது இல்லைன்னு சினிமா துறையில் யாரையாவது சொல்கிறேன். இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இந்த கதி. ஐ கேனாட் டிஃபைன் மை செல்ஃப், திஸ் இஸ் வாட் ஐ ஆம். நீங்கள் நான் இவ்வளோதான் தான், அதுக்கப்புறம் லைஃபே கிடையாது. So let me go without definition. Let you define me. Let him define me. That is more interesting than நான் நிறைய பீத்திக்க தான் செய்யும். நான் அது இதுன்னு அப்புறம் என்னுடைய உண்மையான பலவீனங்களையும் சொல்ல முடியாது. கமல் சார் நண்பர்களை ஆராதிக்கக்கூடியவர். ஆனால் அதே மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா, ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை அவ்வளோ தூரம் தள்ளி வைப்பார். என்னதான் நண்பனாக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு பொருத்தமில்லாம் அவர் கூட மாட்டார். அவர் யோசனையை சொல்கிறாரு. நான் 2-3 சீனில் நான் அதை பார்த்துட்டேன். அவர் யோசனை சொல்கிறாரு. மணிரத்னம் சார் கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஜஸ்ட் வேணான்றாரு. கமல் சாரும் அதை அப்படியே அப்படி போயிடுறாரு. அந்த ஒரு புரிதலும் அந்த என்னது ஒருத்தருக்கான மரியாதையும் அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க அதை இன்னும் காப்பாற்றிக்கிறத பார்க்கும்போது அது ஒரு அழகுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அழகை நான் தக் லைஃப்பில் திருவிழா பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்மளோட 50th எபிசோட்ல we have with us the most versatile and loved actor of over 4 decades, நாசிர் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm all good. Thank you so much for coming. எங்களோட 50th podcast. So yes. சரி, வாழ்த்துக்கள். Thank you so much sir. நீங்க 100s பண்ணனும். Thank you so much sir. So உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிட்ட ஆக்சுவலி இந்த 50th பாட்காஸ்ட்ல நான் இருக்கிறேன் அப்படின்றப்போ I feel very very happy and blessed. In fact இன்னைக்கு ஒரு புது லேர்னிங் எனக்கு இருக்க போகுதுன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. நான் டீச்சர்ல, நான் ஒன்லி ஆக்டர் தான். இல்லை சார், நான் டிஸ்பைட் பீங் அன் ஆக்டர் ஒரு இவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குது உங்கள்கிட்ட. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போது ஒரு வெரி ஹேண்ட்ஸம் யங் சார்மிங் ஒரு பர்சனாக நீங்கள் சினிமாக்குள்ளே வரீங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, மெருகேறிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் வயசாகுது, கொஞ்சம் நரமுடி வருது, கண்ணாடி போடுறீங்க, கொஞ்சம் தொப்பை வருது, தோற்றம் மாறுது. இப்போ டோட்டலி வேற ஒரு பர்சனாலிட்டியாக உங்களுக்கு கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறப்போ இருக்கும் இல்லையா? இந்த ஜேர்னி நீங்கள் ஆனால் இந்த அத்தனை வருடங்கள் அத்தனை தோற்றத்துலேயும் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. when you see yourself in the camera, இந்த கண்ணாடியில் இத்தனை நாளில் என்ன உங்களுக்கு தோணும்? ஒவ்வொரு தோற்றம் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரோலோ ஒரு விஷயமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதில் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? உண்மைக்கு சொல்லணுன்னா, நான் இந்த துறைக்கு வரும்போதே இது என்ன மாதிரியான துறைன்னு எனக்கு தெரியும். வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர், மிக பெரும் நடிகர். அவர் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போதே அவருக்கு என்ன ஒரு 21-22 வயசு இருக்கும்போதே அவர் வெள்ளை தடவிக்கிட்டு யாருக்கோ அப்பாவை நடித்தார். அதுக்கப்புறம் அவர் நிறைய அப்பா விடங்கள் தான் பண்ணார். ஸோ ஒரு நடிகன் இந்த தொழிலை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னும் போது அவனுக்கு தெரியும் தான் இல்லாமல் மற்ற தோற்றத்தில் தான் வருவோன்றது தெரியும். அதனால் உண்மையாகவே நான் பாத்திரம் மாறுறது அது பெருசாக என்னை பாதிக்கலை. மேபி
இப்போ பாகுபலி பண்ணேன், ஒரு கை இல்ல. அப்படின்னும்போது, ஒரு கை இல்லாம எப்படி இருக்க முடியும்னு நான் ஒரு நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. தேர் ஆர் சோ மெனி. இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குழந்தை அப்படி இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது இருக்குமே தவிர, எல்லா ஆக்டருக்கும் தெரியும். ஆனா சில ஆக்டருங்க எப்பவுமே எங்க இருக்காங்க. அத பத்தி எனக்கு தெரியாது. பட் எனக்கு நான் வரும்போதே நான் வந்து நான் நான் என்னுடைய ம், ஆரம்ப காலத்துல வந்து ஈரமான ரோஜாவேன்னு ஒரு படம். ஆ, ஆ, அப்பதான் ஆ. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவா நடிக்கிறேன் நானு. அப்போ என்னுடைய வயசு என்ன 29 வயசு இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அந்த டை போடும்போது ஆஸ் அன் ஆக்டரா நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. புடிச்சிருந்தது அது. ஆமா. ஓகே. இப்ப எனக்கு வந்து 29 வயசு. நான் 40 வயசுக்காரனா நடிக்கிறேன். ஆஹா! என்ன ஒரு பாக்கியம் நடிகனுக்கு. அப்படிதான் யூ எனக்கு என்ஜாய்ட் தோணுச்சு. தட். ஓகே. தட் இஸ் ஒரு ஆக்டர்ன்னும்போது இன்னொரு இன்னொரு மனிதனா மாறுறான்றது தான் அதுல வந்து சுகானுபவம். ம், ம், இல்ல ம். நான் என்ன பண்ணாலும் நான் அப்படியே இருப்பேன்றதுல எனக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு இருக்கலாம். ஸோ எங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய ட்ரெய்னிங்ல. ம், ம், ம். ட்ரெய்னிங்ன்னா இப்போ நெறைய பேரு பார்ன் ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் நாங்கலாம் ட்ரெய்னிங் நம்பி வந்தவங்க. வந்தவங்க. ஓகே. இப்போ இந்த இந்த பதிலுக்கு ரொம்ப அழகான இந்த கேள்விக்கு ரொம்ப அழகான பதில் சொன்னீங்க. ஐ வண்டர் ஆர்மியில இருந்த நேவியில இருந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு, ஒரு சின்ன பையனுக்கு, நான் இந்த மாரி பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெர்சனா அலட்டல் இல்லாத ஒரு ஆளுமையா மாறுவேன்ற இது இல்ல தெரியுமா? அப்படின்ட்டு. அலட்டல் இல்லாத எல்லாரும் சின்ன வயசுல பெரிய குழப்பத்துல தான் இருந்தோம். நான் ஏர்ஃபோர்ஸ்ல நான் வந்து எங்க அப்பா அ என்னுடைய குடும்பச் சூழல் காரணமாக எனக்கு வந்து எனக்கு மாத வருமானம் அப்ப தேவைப்பட்டது. அ நான் நான் வந்து எப்போ சேர்றேன் 76ல சேர்றேன் ஏர்ஃபோர்ஸ்ல. 76ல சேர்றேன். அப்போ வந்து அதுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ரூ. 275. அத வச்சுக்கிட்டு 1 மாசம் ஒரு குடும்பம் தள்ளலாம்ன்ற அளவுக்கு தான் அதுக்கான மரியாதை அப்போ. ஸோ அது எனக்கு அவசியமா தேவைப்பட்டதுனால நான் மாதாந்திர வேலைக்காக சேர்ந்தேன். ஆ அப்பாவுக்கு அது பிடிக்காதல, நீ வந்து சினிமால தான் நடிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்ததால, நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் ஆ ரொம்ப ஒரு மாரி ஒரு 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 சந்தோஷம் வருது நீங்க சொல்லும்போது, ஒரு ஆளுமையா, நீங்க இவ்வளோ அழகா பதில் சொல்றீங்களான்றதுக்கு காரணம் வந்து, நான் நடிகனா இருக்கிறது கிடையாது. நான் ம். ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தது கிடையாது. ம். என்னுடைய நண்பர்கள் சரியான தருணத்தில வந்து என்ன என்ன வந்து இலக்கியத்த படிக்க வச்சாங்க. கான்டெம்பரரி சமகால இலக்கியங்கள். அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து சங்கர் ராமன். நான் சங்கர் ராமனுடைய வீட்ல நான் தங்கியிருக்கும்போது சினிமா ஒரே ஒரு படம் நடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கும்போது, "நாசர் சும்மா இத படிங்க" அப்படின்னாரு. "இல்ல சார் இல்ல சங்கர் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா படிங்க அப்படின்னுவேன். அது படிச்சும்போது அதில ஒரு லாவகம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு புக் குடுத்தாரு. அப்புறம் இன்னொரு புக் குடுத்தாரு. அப்புறம் அதே பழக்கமாகுது. அப்புறம் நாமளே தேடி தேடி படிக்க வேண்டியதாகுது. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ சரளமா இன்னைக்கு கூட படிக்க வராது. நான் திரும்பி திரும்பி ஒரு 2 தடவ படிச்சா தான் ஏறும். ஆங்கில படங்கள் பார்க்கும்போது சுத்தமா டயலாக் தெரியாது. சப்டைட்டில் தான் வசதி. இல்லன்னா நான் வந்து பசங்ககிட்ட கேட்டுப்பேன். "டேய் நான் இந்த படத்துக்கு போறேன். என்னடா கதைன்னு?" கேட்டுட்டு போவேன். ஸோ இந்த நெறைய நெறைய நீங்க வந்து அ இந்த கதைகள் வேற, இலக்கியம் வேற. இலக்கியங்களும் கதைகள் தான். அது ம். எழுதுற விதமும், எழுதுற நோக்கமும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நீங்க அ அறிமுகப்படுத்திக்கிட்டா, ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு வார்த்தை சொல்லணும், எப்படி வந்து ஒரு கருத்த சொல்லணும், அதை எத்தனை வார்த்தைகளுக்குள்ள சொல்லணுன்றது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் லெவல்ல போயிடுது. ஸோ நீங்க நான் நல்லா பேசுறேன்னு இதுவரைக்கும் நான் நினைக்கல. நீங்க அந்த பொய்ய சொல்றீங்கன்னா, அது உண்மையா இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் வந்து நான் நான் வாசிச்ச அந்த எழுத்தாளர்களுக்கு தான் போய் சேரும். எஸ். நான் பொய் சொல்லல. நிஜம் தான் சொன்னேன். சரி, நல்லது. எஸ். இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல, அந்த வாய்ப்பு ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ரோமிங் அரவுண்ட் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு அப்படின்னு. ஸோ அப்பவுமே உங்களுக்கு அந்த ஒவ்வொரு படத்துக்கான வாய்ப்பு கிடைக்கிறது சிரமமா தான் இருந்திருக்கும் இல்லையா சார்? இல்ல எப்பவுமே நீங்க நீங்க தேவைப்படுறீங்கன்ற ஒரு 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 அந்த ஒரு அந்த ஸ்டேட்டஸ அடையறதுக்கு வரைக்கும் நீங்க வந்து கஷ்டப்பட்டு கஷ்டம் தான் தான். ஆகணும். ஓகே. ஏன்னா, மற்ற துறைகள் மாரி இதில வந்து இதில ஒரு 6 மாசம் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு போனா, இவ்வளோ இந்த இடத்துக்கு போலாம். அங்க போய் சேர்ந்துட்டு, அங்கருந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு, அந்த எக்ஸாம் போனா இந்த இடத்துக்கு போலான்ற ஒரு இங்க அந்த மாரி ஒரு கைடன்ஸ் இங்க கிடையாது.
யார் யார் என்னடா நேற்று அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அவன் என்னடா இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கும் ஒரே பேசிட்டு இருக்கான். ஆச்சரியமா தான் இருக்கும். ஆச்சரியமா. ஸோ இதில் வந்து எப்படி நாம் வந்து ஒரு இடத்தைன்றது வந்து ஸ்டார்டம் கிடையாது. முதல்ல மாதத்துக்கு ஒரு படமாவது வந்தால் வண்டி ஓடுமேன்ற அளவுக்கு வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய காலம் தேவைப்படும். ஓகே. ஸோ ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த என்டர் துறைக்கு பண்றீங்களே. ஆமாம். இல்லை நான் வந்து என்டர் பண்ண வச்சாங்கன்னாலும் இதெல்லாம் தான் நிதர்சனமான உண்மைகள் உண்மை. அப்படின்னு சொன்னாங்க. அப்போது என்னுடைய 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 ஒன் ஆஃப் த மென்டார் ராமானுஜம் சார் சொல்வார், ஆக்டிங் கிளாஸ் எடுக்கும்போது, ஒரு மனுஷன் வந்து வயிறில் சோறு இல்லாமல் தூங்கலாம், ஈரத்துண்டை வச்சுக்கிட்டு தூங்கலாம், எது வேணும் பாய் இல்லாமல் தூங்கலாம், இதில் தூங்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் எப்போ வந்து பயம் இல்லாமல் தூங்க பழகிறானோ அப்போ தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியும். வெரி ட்ரூ. ஆனால் சினிமாவில் கால் வச்சவொடனே இன்னைக்கு கூட நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நைட்டு படுக்கும்போது பயம்தான் வரும். ஐயோ இன்னைக்கு நாள் கழிஞ்சாச்சு, நாளைக்கு எதனா வாய்ப்பு கிடைக்குமா, எதனா ஒரு லிங்க்கு கிடைக்குமா, யாரையாவது பார்க்கலாமான்னு ஒரு பயத்தோடு தான் இன்றைக்கும் பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஆக்டர்ஸு படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ராமானுஜன் சார் சொல்லுவார், என்னென்னா நீ அந்த பயத்தை போக்கணும்னா உன்னுடைய அறிவு தான் அந்த பயத்தை போக்கும். சரியா? ஸோ நீ அறிவை வளர்த்துக்கோ, வாய்ப்பு வரும்போது வரட்டும், நீ வந்து வளர்த்துக்கோ. ஆமாம் நான் இன்னைக்கு இல்லைனா என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தைரியமாக வெயிட் பண்ணுற ஒரு மனத்தின்மை வேணும்னு அப்போ ஒரு கற்றுக் கொடுத்தாரு பாண்டிச்சேரியில் ஒர்க் ஷாப்பில் ஒன்றில். ஸோ ஸ்டில் ஐ ஃபாலோ இட். அது மட்டும்தான். நான் இந்த துறையில் எந்த துறைக்கு போனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதை வந்து கையாளுறீங்களோ அது சம்மந்தமான ஒரு ஆழமான அறிவு இருந்தால் ஒரு தைரியத்தோடு நீங்கள் வந்து உழவலாம். சும்மா நுனிப்பல்லாக போகிறது வந்து எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ அந்த ஆரம்ப காலத்தில் வந்து நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நிறைய ஒரு திமிர் இருந்துச்சு. அது உங்களுக்கு யங் என்னென்ன பிளட்டுக்கான எனர்ஜி அது. யங் பிளட்டுக்கான இல்லை இங்கே சேர்த்து வச்சுட்டதுக்கான இது வந்து ஒரு திமிர் கொடுக்கும் உங்களுக்கு. என்ன இது பெரிய இதுவா, அவன் பெரிய இதுவான்னு ஒரு விவாதிக்க தோணும். அப்படி வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக ஒரு விமர்சனம் வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பலசாலியை நீங்கள் வளர்க்குறீங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா மேம்போக்கா அவன் என்ன பெரிய அப்படிலாம் கிடையாது. ஒருத்தனை விமர்சிக்கிறீங்கன்னா அந்த எதை விமர்சிக்கிறோமோ அது அறிவு சார்ந்ததாக இருக்கணும். ஸோ அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால நான் அந்த அந்த வெறுமையான காலங்களில் வந்து நான் தள்ள முடிஞ்சது. நான் சும்மாவே இருக்கிறது கிடையாது. அப்புறம் நாடகங்களில் நடித்தேன். அப்புறம் டிவி நாடகங்கள் இப்போ வந்து இந்த சேனலோடு சேர்த்து 10,787 சேனல்ஸ் இருக்கலாம் இப்போது. ஆனால் அப்போ வந்து ஒன்லி டிடி மட்டும்தான், தூர்தர்ஷன். ஸோ அந்த நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வந்தது. என்னுடைய 5வது படமாக நாயகன் அமைஞ்சது. அங்கேருந்து இன்னும் பந்து உருண்டிக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஸோ ஆமாம், நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதத்துக்கு ஒரு படம் அப்படின்னு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்ச டைம்லேருந்து ஒரு வருஷத்தில் 24 ஃபில்ம்ஸ் பேக் டு பேக் பண்ண ஒரு டைமும் இருக்குது. ஸோ த ஜேர்னி ஹஸ் பீன் இன்க்ரெடிபிள். நீங்கள் வர்றப்போ வந்து இஷ்டம் இல்லாமல் உங்கள் அப்பா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்க. அண்ட் தென் சம்வேர் ஐ பிலீவ் அதில் ஒரு நாட்டும் நீங்களே வர வச்சுக்கிட்டு அதை நேசிச்சனால தான் அதில் சஸ்டெயின் பண்ணி இப்படி பண்ண முடியும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா, இப்போது நான் மட்டுமே இல்லை, நீங்கள் ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போ கேட்டாலும் அவர் சொல்வார், அப்போதைக்கு அவருக்கு வந்து ஏதோ ஒரு 18,000 ரூபாவோ என்னவோ ஒரு தேவை இருந்துச்சு. அதை எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு தேவைப்பட்டது, எங்கள் அப்பா வந்து வீட்டை வச்சுட்டு ஒரு 15,000 ரூபா கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை அடைச்சிட்டா போதும், சினிமாவிலேருந்து ஒரு அப்படியே மொத்தமாக ஒரு 15,000 ரூபா கொடுத்துட்டு நீ என் வீட்டு வேலை செய்கிறேன்னா நான் போயிருப்பேன். அப்போ எதிர்பார்ப்பு அவ்வளோதான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் ரஜினி சாரும் சொல்லியிருந்தார். இப்போது நான் அது கிடைச்சா போதும் தான் வந்தேன், பட் மக்கள் கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்கன்னு. ஸோ அப்போது தேவை அதுதான் இருந்துச்சு. மாதத்துக்கு ஒரு படம் கிடைச்சா ஒரு மாதத்தை ஓட்டிடலான்றது தான். அதுக்கு இணையாக வந்து நீங்கள் நல்ல நடிகராகணும், பெரிய நடிகராகணுன்ற ஒரு இது இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படை ஏதாவது கிடைக்காதான் தான் வந்து எல்லாரும் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும் இதாகட்டும்னு. அப்புறம் வந்து நான் இந்த துறைக்கு பிடித்து வந்தேனோ இல்லை வந்து பிடிச்சு தள்ளதுனால வந்தேனோ,
வந்து எனக்கு என்னுடைய கைட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் வாழ்க்கையில் ஒரு விஷயம், ஒரு விடயம் வந்து உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டதுன்னா, ஐயையோ! நான் வந்து டாக்டராக இருப்பேன், எங்கள் அப்பா என்னை வந்து லாயர் ஆக்கி விட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் காலம் பூரா நீங்கள் அந்த கரிச்சு கொட்டிக்கிட்டே அந்த வேலை செஞ்சீங்கன்னா, நீங்கள் டாக்டர்லேயும் வந்து நீங்கள் முழுமையடையாமல் வக்கீல் தொழிலும் இது இல்லாமல் ஒரு மாதிரி நிந்திக்கிறதுலே போகும். ம். சரி, அப்பா வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், வக்கீல் ஆக சொல்லிட்டாரு. சரி, நான் வக்கீல் ஆகிட்டேன். சரி, இந்த வக்கீலாக நான் வந்து எவ்வளோ தூரம் மற்றவங்க பேசுகிற மாதிரி நான் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் தான் நீங்கள் வந்து சரி அப்படின்னு போக முடியும். நாள் மீன் காலம் பூரா அப்பாவை திட்டிக்கிட்டு அப்படியே முடியாது. நானும் அதுதான். எனக்கு வந்து சினிமாவில் வந்து பல முரண்பாடுகள் இருந்தாலும் சரி, ஓகே, இதில் முடிச்சாச்சு, இவ்வளோ வந்தாச்சு, திரும்பியும் போக முடியாது, வேறு இதுவும் கிடையாது. ஒரு விதத்தில் சுகமாகவும் இருக்குது, ஒரு விதத்தில் வந்து மன அழுத்தமாகவும் இருக்குது. சரி, அப்போது நம்ம வந்து இதில் எவ்வளோ சிறப்பான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய நாட்டமாச்சு. தான் நேசிச்சுன்றதுக்கு கடமை உண்டு. எங்களுக்கு என்னுடைய குருமார்கள், வாத்தியார்கள் சொல்லி கொடுத்தது தான் நான் சொல்கிறேன். நான் நேசிப்புன்றது வேற, எடுத்துக்கிட்ட கடமைன்றது வேற. வேற. ஓகே. நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ சம்பளங்கள் எனக்கு கொடுக்கப்படுதுன்னா, இவ்வளோ 6 லட்சங்கள் கொடுக்கப்படுதுன்னா, எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன், இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை விட நான் அதிகமாக சம்பளம் வாங்குறேன். நீங்கள் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் மிகப்பெரிய படிப்பை வச்சுட்டு அவங்க கவர்மெண்ட் சம்பளம் தான் கிடைக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது நான் ஒத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து மிக சிறப்பாக செய்யறதுக்கான ஒரு கடமை எனக்கு இருக்குது. அதோட முடிஞ்சு போகுது. அது எனக்கு அதை பண்ணாலே மனசு யூ ஃபீல் நைஸ். அதுக்காக நேசித்து அப்போது அதில் எனக்கு நம்பிக்கையில் எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அதை நிறைவேற்றத்துக்கு எவ்வளோ என்னால் வந்து என்னுடைய உழைப்பை போட முடியும், அதுக்கான அறிவு தேடல் என்ன பண்ண முடியும், அதுக்காக தயாராகிறதுக்கு நான் எவ்வளோ நேரத்தை செலவு பண்ண முடியும்னு தான் என்னுடைய கவனம் போடும். நேசிக்கிறது நேசிக்காதது அப்படிலாம் எனக்கு உண்மையாகவே கிடையாது. இல்ல. எனக்கு ஓகே. வந்து நான் தள்ளி நின்று பார்க்க எனக்கு தள்ளி நின்று பார்த்தா தான் ஒரு விஷயத்தை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியுன்ற ஒரு பாடம் எனக்கு கற்பிக்கப்பட்டது. நான் ஓகே. அந்த அளவில் தான் இருக்கேன். ஓகே. செய்றத ரொம்ப நேர்த்தியா செஞ்சீங்க. அவ்வளோதான். அதுல நேசிப்பு இருந்துதான்றது உங்களுக்கு தெரியல. ஒரு ஆமாம், அப்போ நேர்த்தியான விஷயம் இல்லை இருந்தது. அப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நீங்கள் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டா, பிடிக்குதோ இல்லையோ, பண்ணி எனக்கு தான் ஒரு ஆகணும். சில நிறைய படங்களில் வந்து எனக்கு அந்த கதாபாத்திரங்கள் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நண்பர்களுடைய வற்புறுத்தலாக இருக்கலாம், அதில் நல்ல ப்ரொடியூசராக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம ஒத்துக்கிற வரைக்கும் தான் அது எது எப்படியா ஒத்துக்கு. ஆனால் ஒத்துக்கிட்ட பிறகு நான் அந்த இதை நான் வச்சுக்கிறது கிடையாது. அது எவ்வளோ மோசமான கேரக்டராக இருந்தாலும் சரி, மோசமான படமாக இருந்தாலும் சரி, ஒத்துக்கிட்ட பிறகு எல்லா படத்துலையும் நான் என்னுடைய பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ ஒருவேளை பிடிக்காம பண்ண இப்போ நீங்க அது கன்விக்ஷனே இல்ல. அது பண்ணிட்டீங்க. நான் நிறைய அதுக்கப்புறம் படங்கள் எப்படி பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இது இல்லை, நான் ரிக்ரெட் அது ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 ரிக்ரெட் ஏன் பண்ணுறேன். அது வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே பண்ணுறதை விட ரொம்ப மோசமான விஷயம். அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கான சம்பளமும் வாங்கிட்டு வாங்கிட்டு. அதுக்காக ஃபீல் பண்ணுறது எதுக்கு? ஓகே, நைஸ், அதோட விட்டுணும். டிட்டாச்சாக இருந்தாலே பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போவே அதுல நிறைய சுகமான வழிகளும் இருந்துச்சு. சிலது கஷ்டமாவும் இருந்துச்சு, சிலது என்ஜாயும் பண்ணீங்க அப்படின்னு. அது பிடிக்காம இருந்தா கூட அதுல என்ஜாய் பண்ண விஷயமா என்னன்னு நீங்க சொல்வீங்க? இப்போது உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் வீரர், நீங்கள் கிரிக்கெட் வீரர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க, உங்கள் உடம்பை வருத்துறீங்க. காலங்கத்தால் 5:30 மணிக்கு கோச்சுக்கிட்ட Practice. போகணும், திட்டு வாங்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், திரும்ப வந்து வீட்டுக்கு குளிச்சுட்டு அதே தூக்கத்தோட கிளாஸ்க்கு போகணும், மற்ற பாடங்களை படிக்கணும், திரும்ப ஈவினிங் வந்து கோச்சுக்கு போகணும், திரும்பியும் அவர் கத்துவார், ஓட சொல்வார், இதெல்லாம் பண்ணணுன்றது வந்து ஒரு கிரிக்கெட் வீரன் ஆகணுன்றவனுக்கா அது கஷ்டமாக தெரியாது. ஆமா. ஹி சோ டிட்டர்மின்ட் அபௌட் இட். அவன் He is கண்டிப்பா so determined. அவனுக்கு தெரியும் இந்த ப்ராசஸில் வந்து நான் இதை பண்ணணும், ஆமா. நான் இதையும் பண்ணணும், கிளாஸில் போய் இந்த தூக்கத்தோடு நான் பார்த்தாலும் ஃபிசிக்ஸும் எனக்கு தெரியணும், சரித்திரமும் எனக்கு தெரியணும், பூகோளமும் எனக்கு தெரியணும், ஒரு தீர்மானம் இருக்குது. ஆனால் பிடிக்காமல் ஒருத்தனை வந்து கிரிக்கெட் வீரன் ஆகணும்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி காலங்கத்தால் மந்திரிச்சு 5:30 மணிக்கு போய் கோச்சுக்கு போய் ப்ராக்டிஸ்க்கு போனால் அதுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமா. புரியுதா?
ஒரே ஒரே ப்ராசஸ் தான். ஆமா. ஒருத்தனுக்கு அது கஷ்டமாக இருக்குது, ஏன் அதில் அவனுக்கு நாட்டம் இல்லை. இன்னொருத்தனுக்கு அது வந்து ரொம்ப ரெஜனவேட்டிங்காக இருக்குது, ஏன்னா அது அவனுக்கு பிடிக்குது. ஸோ இப்போ சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ன்றது ஒன்று இருக்குது, தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சோகால் சிஸ்டம், இந்த இந்த சினிமா இயங்குற விதம் இருக்குது. ம், 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 ம். சில விஷயம் நிறைய சுகங்கள் இந்த தொழில் ரீதியான இதுலேருந்து வரலாம். பல நேரத்தில் வந்து இந்த நடைமுறையில் வந்து சில உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் ஆக்டிங் நாங்கள் வந்து ட்ரைனிங் ஆகும்போது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ராமாஜன் சார் என்ன சொல்வார், நீ உன்னுடைய கதாபாத்திரத்தை மட்டும் பண்ணிக்கூடாது, நீ முழு ஸ்கிரிப்டையும் படிக்கணும். அது ட்ரைனிங் வந்து ட்ராமா தான், அதே தான் சினிமாவுக்கும் அப்ளை ஆகுது. நீங்கள் வந்து முழு ஸ்கிரிப்டையும் நீங்கள் படிக்கணும். உன்னுடைய கேரக்டர் மட்டும் சிறந்ததாக பண்ணால் அது வந்து மிக மோசமான அணுகுமுறை. என்ன கதையை சொல்லப்படுறதுக்காக இந்த கேரக்டர் எதுக்கு அதில் ட்ராவல் ஆகுது, அதுக்கு இந்த கேரக்டர் என்ன செய்யணுன்றது தான் முக்கியமே தவிர நீ பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாரு. ம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நாடகங்கள்லாம் நடிக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு இது பண்ணும்போது அதில் ஒரு சுகம் கிடைக்குது. நீங்கள் கூட நடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன வசனம் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் சும்மா உட்காந்து அங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியும். நான் அவங்கள பார்க்குறேன், சரி இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு, நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் போகுது. இப்போ இந்த ப்ராசஸில் வந்து ஒரு ட்ரெயின்டு ஆக்டராக நான் கருதும் போது, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்க, இண்டஸ்ட்ரிக்கு இது சோகால்டு இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, சார் நான் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுங்க, ஒரு படம் நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். டைரக்டரை பார்த்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை கொடுங்கன்னா, நீங்கள் வேறு யாரையாவது இன்டர்வியூ பண்ணால் கேளுங்க, என்ன நடக்கும், அல்லது ஒரு இயக்குனருடைய மனசில் என்னென்ன பாராட்டுதல்கள், புகழெல்லாம் வரும்ன்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அப்போ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அதுக்காக நீங்கள் அந்த முழு ஸ்கிரிப்டை படிக்கிறதே ஒரு பெரிய சும்மா அப்படியே படிக்கிறது கிடையாது. நீங்கள் யோசிக்கணும், சில சமயத்தில் தூக்கம் வரும், எல்லாம் அது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நான் நம்புகிற ஒரு ப்ராசஸ் இங்கே வந்து மறுக்கப்படுது அப்படின்னும் போது அதுதான் டயர்டாக்கும். அதுதான் டயர்டாக்கும். நான் நடித்த 700 படங்களில் வந்து குறைந்தபட்சம் 600 படங்களாவது நான் நடிக்கிற முதல் நாள் அன்னைக்கு தான் டிஃபைன்டு கேரக்டராக எனக்கு சொல்லப்பட்டது. அது ஒரு விதமான வழியாக தான் நான் நினைக்கிறேன் நான். அப்போ நான் வந்து ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி இது நடக்காது அப்படின்னும் போது, அப்போ நடக்காதுன்னு அப்போ நீ வெளில போ, அதுக்காக சிஸ்டமே மாறணுமா? அப்போ நம்ம என்ன வேண்டியதுக்கு, நான் சிஸ்டத்துக்காக மாறல, ஒரு சகிப்புத்தன்மையை நான் வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அது வலிக்குது. உடல் ரீதியாக நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது தான், ரைட்? ஏன்னா அது தூங்குற நேரத்தில் தூங்கி தான் ஆகணும். அந்த கஷ்டத்தில் நான் இது கணக்கில் வைக்க முடியாது. என்னுடைய தொழில் சார்ந்த இல்லை நான் கையாளுற கலை சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு தேவையானது கிடைக்காத போது தான் ஒரு மன வருத்தம், அதன் காரணமாக வந்து உடல் ரீதியான ஒரு களைப்பு வரலாம், அதெல்லாம் வரலாம். ஸோ ஆக நீங்கள் இந்த துறையில் எல்லா துறையிலையும் உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ நான் இதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக பார்க்குறதுனால தான் நான் இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். பட் அது வாழ்க்கையினுடைய நியதி, அதுதானே. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் கஷ்டமாக இருந்துச்சு, சகிப்புத்தன்மை உருவாக்கிச்சு உங்களுக்குள்ளேயே. ஆல் தேர் இஸ் இன் த கேம், எஸ். பட் லைஃப் உங்களை நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்குன்றதை நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, எனக்கு சில லாஜிக்கலான விஷயங்களை எனக்கு வந்து என்னுடைய வாத்தியார்கள் நண்பர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சி பார்க்காத இடத்துக்கு போகிறேனா இல்லையான்னு அது வேற விஷயம். நீங்கள் சரி, போன கேள்விக்கான ஒரு பதிலுக்கு வரேன். நீங்கள் எங்கே நான் ஏன் அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கிரிப்ட் மறுக்கப்படுது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து குருதி புனல் அப்படின்ற ஒரு படம் வந்து என்னுடைய இந்த சினிமா பயணத்தை வந்து ரொம்ப முக்கியமான படம். அதில் வந்து நான் நடிச்சே இருக்க மாட்டேன் நான். அப்புறம் வந்து கேரக்டராக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் கிடையாது. அதுக்கும் கீழே ஆழமான ஒரு இடத்துலேருந்து நான் அந்த படத்தில் தோன்றினேன்.
அதுக்கு காரணம் என்னன்னு சில ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கும்போது நான் சொன்னேன், அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த ஸ்கிரிப்ட், அந்த அந்த குருதிப்புணருடைய ஏற்கனவே ஹிந்தியில் வந்த படம், அது கமல்ஹாசன் சார் வந்து அதை தமிழில் மாற்றி அமைக்கிறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணல, மாற்றி எழுதுறாரு, அதை வந்து பி.சி. ஸ்ரீராம் டைரக்ட் பண்ணுறாரு. அப்படின்னும்போது அந்த நான், கமல் சார், பி. ஸ்ரீராம் ஒரு 100 தடவை அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், விவாதம் பண்ணுறோம். அந்த அந்த விவாதத்தை வந்து கமல் சார்கிட்ட நான் பேசும்போது உண்மைக்கு சொன்னால் நான் வந்து விவாதிக்க மாட்டேன். நான் வந்து சரிங்க சார் நான் போயிடுவேன். ஆனால் பி.சி. ஸ்ரீராம் வந்து ஒரு விவாதத்தை முன் வைக்கிறாரு. இது ஏன் இந்த கேரக்டர் வந்து இப்படி சொல்லணும். அதனால் அப்போ கமல்ஹாசன் சார் வந்து என்ன சொல்கிறாரு, நான் தான் ஹீரோ, நான் தான் ப்ரொடியூசர்னு சொல்லலை. ஒரு ரைட்டராக ஏன் அந்த கேரக்டர் அது சொல்லுதுன்றத வந்து பி.சி. ஸ்ரீராமுக்கு விளக்குறாரு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஓகே. எஸ், ஓகே. அப்போ பி.சி. ஸ்ரீராமுக்கு அதுக்கு புரியுது. அப்படியா, அப்போ சரி, சரி, ஓகே, அது சரி அப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த குருதிப்புணல் அப்படின்ற ஒரு படத்தினுடைய முழு சாரமும் வந்து இந்த ரீடிங்னால, இந்த டிஸ்கஷன்னால, இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்னால உள்ள போகுது. இந்த ஒரு சுகம்தான் பொதுவாக வந்து எல்லா படத்துலையும் இருக்கணும். ஹாலிவுட்டில் வந்து அது ஸ்திரமாக்கப்பட்ட ஒரு இது. ஸோ இது மன்னிக்கணும், இது போன இல்ல, கேள்விக்கு புரியுது, எனக்கு போயிட்டு புரியுது. தாவிட்டு ஆமா, வரேன். ஆமா, ஆமா. நான் இடத்தையே நம்புறது கிடையாது. இல்லை உண்மைக்கு. ஓகே. ஏன்னா சினிமாவில் மட்டும் நான் சொல்கிறேன், நான் ஒரு இடத்த அடைஞ்சிட்டோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இடமே கிடையாது. அது ஒரு மாயை. நீங்கள் வந்து ஒரு திருசங்க நிலையில தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே. ஆனால் நீங்கள் நம்புறீங்க நான் வந்து அப்படி இருக்கிறேன்னு. அப்படி கிடையவே கிடையாது. என் கண்ணு முன்னால் என்னை விட மிகச்சிறந்த நடிகர்கள், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்கள், மிகப்பெரிய கேமராமேன்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சந்தை நிலவரம் சரிஞ்ச போது கவனிக்காமல் விடுறத நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சார் வாங்க சார் வாங்க அப்படியெல்லாம் நடக்கும். அவரது கண்டினியூஸாக ஒரு 3 படம் சரியாக போகலை அப்படின்னு வைங்களேன், அங்கே வரும்போது அப்புறம் என்ன ஏஞ்சலின் அப்படின்வாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இது இல்லைன்னு சினிமா துறையில் யாரையாவது சொல்லுங்கள். இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இந்த கதி, நான் இந்த துறைக்கு அல்லது இந்த வியாபாரத்துக்கு தேவைப்படாதவன் என்கின்ற பொழுது என்ன மரியாதை எனக்கு கிடைக்குமோ அதுதான் சரியான மரியாதை. அந்த மரியாதை கிடைத்தால் போதும். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்த துறை வந்து எதை வச்சு நீங்கள் அந்த இடம் கொடுக்கப்படுதுன்றது வந்து யாருமே வரையறுக்கல. இப்போ டாக்டர் செரியன் இருக்காருன்னா அவர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹார்ட் சர்ஜன். அவர் இத்தனை 1000 பேரை வந்து அவர் வந்து இதயத்தில் கை வச்சிருக்காரு, இத்தனை பண்ணியிருக்காரு. அங்கே போய் FRCS படிச்சிருக்காரு, இது படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினார், இவ்வளோ பேர். அதனால் அவர் இங்கே இருக்காருன்றத அவருடைய இடத்தை கணிக்க முடியுது. இப்போ மற்ற நடிகர்களை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன்னா இந்த இடம் எனக்கு சொந்தமானது, இது ஸ்திரமானதுன்னு நான் எப்படி நம்ப முடியும்? எந்த நேரத்திலும் பறிக்கப்படலாம். எந்த நேரத்துலையும் இந்த சந்தைக்கு வந்து நான் என்னதான் நல்லா நடித்தாலோ இல்லை எதுவாக இருந்தாலும் சந்தைக்கு வந்து சலிச்சு போகிற நேரத்தில் இன்னொரு நடிகன் தேவைப்படும் அவங்களுக்கு. அதுதான் நியதியும் கூட. ஆக ஒரு இடத்தை நோக்கி அந்த ஃபஸ்ட்டு இலக்கே கிடையாது. அப்புறம் ஒரே ஒரு படம், அந்த ஒரே ஒரு படம் நடித்து அது ஃபஸ்ட்டு படமே மிகப்பெரிய தோல்வி. 2வது ஷோவே எடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண ஒரு படம். அப்படின்னும்போது சின்ன பயம் வருது, திரும்பியும் நம்ம ஊருக்கே போயிடலாமோ, அப்பா செஞ்ச வேலையை செய்யலாமோன்னு வரும்போது திரும்பியும் தொடர்ந்து 1-2 வாய்ப்புகள் வருது. இப்போது அந்த 2-3 வாய்ப்புகள் தொடர்ந்து வரும்பொழுது அப்போ தான் தோணுது, நம்ம இங்கே போகலாம், அங்கே போகலாம், இது இப்படி போயிடலான்னு தோணும். அது எல்லாருக்குமே தோணும். அது தோணலைன்னா அப்புறம் மனுஷனே கிடையாது. அதெல்லாம் தோணும். நான் அந்த கனவுல வந்து சூப்பர் ஸ்டாரை விட பெரிய ஸ்டார்லாம் நான் வந்து கனவுல கண்டு தெளிச்சிருக்கேன். ஆனால் நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற உண்மைகளை பார்க்கும்போது நிதர்சனமாக இந்த கட்டமைப்பு, இந்த சினிமாவுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் போது அந்த கனவுகளை தவிர்த்து வச்சாதான் நீங்கள் வந்து முன்னாலே போயிட்டே இருக்க முடியும். இல்லை நான் அது நினச்சா அது கிடைக்கலையான்னு அந்த எதுக்கு? இப்போ எனக்கும் சொல்லுவாங்க, சார் என்ன சார் அவர் வந்துட்டார்,
அவர் வந்தால் வரட்டும், அவருடைய இடம் அவருக்கு, என்னுடைய இது எனக்கு, என்னுடைய இதை அவர் பிடுங்க முடியாது இல்லையா, ம். என்னுடைய இடத்த அவர் பிடுங்க முடியாது இல்லையா, அவருடைய இடத்த நான் ஆசைப்படுறது கிடையாது. இதுதான் நிதர்சனம். அதனால் எனக்கு வந்து இடத்தாடை இன்னைக்கு இந்த இடம் கிடைச்சா மிக சந்தோஷம். இல்லைக்கு நாளை முள்ளும் புதருமா இல்லை வந்து ஒரு அழுக்கான பீ குட்டை கிடைச்சா அன்னைக்கு அந்த இடம் அது எவ்வளோ தூரம் சேர்க்க முடியும், எவ்வளோ தூரம் அதிலிருந்து தள்ளி போக முடியும், அதுதான் இதம். இடத்துக்கெல்லாம் நான் ஒரு வேளை இடம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளே என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க சார், நீங்கள் ஏன் சார் அங்கே போயிருக்கலாமேன்னு. டேய், எனக்கு அது கிடையாதுடா, அங்கே போகணுன்னு அந்த பிரயத்தனமே தேவையில்லை, எனக்கு என்ன வருதோ ஐ எம் ஹாப்பி. அது எனக்கும் ஒரு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அங்க போகணுன்ற ஒரு இது இல்ல அப்படின்றீங்க இல்லையா? அப்ப சினிமால வாட் வாஸ் யோர் இது? உங்களோட ஹை என்னவா இருந்தது? இந்த கைத்தட்டல்களோ, விசிலோ, நான் ஒரு இதா கேட்குறேன் சார். இப்போ ஒரு ஹீரோ வராங்க. இப்போ இருக்கிற ஒரு ஹீரோ வராங்க அப்படின்னா, அவங்க வர்றப்போ அவங்களுக்கான அந்த பாலாபிஷேகமும், அவங்களுக்கு அந்த மாலை போட்டு மரியாதை பண்றது, வெடிக்கிறதுன்னு இது ஒரு செலிப்ரேஷனா இருக்கு இல்லையா? ஆமாம், இருக்கட்டும். யூ've been a person, நீங்க ஒரு உரித்தான நபர். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதுக்கு உரித்தான ஒரு நபரா பண்ணுறது இருந்துமே, இல்லையா, அப்புறம் அதை பற்றி எதுக்கு கவலை பண்ணோம்? அது நீங்க வந்து வாண்டடா அது வேணான்னு நீங்க தனியா அது வேணான்னு மற்றவர்கள் கொடுக்கும்போது அதை எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? யாராவது கொடுத்தா நான் மாலையை போட்டுப்பேன். ஆனால் எனக்கு மாலை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன். மாட்டேன். ஓகே. அது நான் மாட்டேன். அவங்களாம் வந்து போடுறாங்கன்னா நான் எடுத்துப்பேன். நான் அதில் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் நான் சொன்னால் அது வந்து பெரிய மடத்தனம். ஒருத்தர் வந்து சொல்கிறேன்னா அது எடுத்துக்கணும். இல்லை, எனக்கு மாலைகள் போடக்கூடிய ஒரு சூழலை நான் உருவாக்கும் போது தான் நான் வந்து பலவீனமான வர்றார். ஓகே. ஸோ அதனால் அந்த செலிப்ரேஷன் கைத்தட்டல்ன்றதுலாம் வந்து தெரியல, நான் தவறாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பாடம் வந்து ராமானுஜம் சார், கே குணசேகரன், ராஜு, இவங்கெல்லாம் வந்து கூத்துப்பட்டறை முத்துசாமி சார், இவங்கெல்லாம் கைத்தட்டு யாரால் கொடுக்கப்படுது, எந்த இடத்துல கொடுக்கப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரே ஒரு நிதர்சனமான விஷயம், நீ நடிக்கும்போது உன்னுடைய மனசு என்ன அலைப்பாயுது, அதுதான் நிஜம், அதுதான் சுகம். மற்றவன் கைத்தட்டில் தூற்றுறான் இல்லை போற்றுறான்றது நம்ம கணக்கில் வச்சுக்காத. ஒரு நடிகனுக்கு நடிக்கின்ற அந்த க்ஷணங்கள், அந்த கணங்கள் தான் முக்கியம். நீ அதில் எவ்வளோ வந்து நீ வந்து என்லைட்டன் ஆக முடியுமோ, இல்லை வந்து அனுபவிக்க முடியுமோ, இல்லை சுகிக்க முடியுமோ, அதோடு நிறுத்திக்கணும். மேபி இந்த மாதிரி தெரியல, இதெல்லாம் சில நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் யோசிப்பேன், ஐயோ இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு கெடுத்துட்டாங்களோ, நான் வந்து இல்லைனா இந்நேரம் அந்த அளவுக்கு போயிருக்கலாமேன்னு தோணும். பட் இருந்தாலும் எனக்கு மிக சந்தோஷம் நான் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்ததில்லை. அதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் தாட் ப்ராசஸ். ஏன்னா ரொம்ப செலிப்ரேட்டட் ஒரு பர்சன் தான். இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க 700 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போவும் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓவர் 4 டெக்கேட்ஸ். அண்ட் பண்ணாத கேரக்டர் எனக்கு தெரியல சார். யூ நேம் அன் எமோஷன். அப்படியெல்லாம் கிடையாது, நான் ஒரே கேரக்டர் தான் திருப்பியும் நிறைய படத்தில் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அபூர்வம் தான். இல்லை, இப்போ ஒரு காமிக்கலான ஒரு ரோல்னா எஸ் வி ரிமெம்பர். ஒரு கோவப்படுற ஒரு கேரக்டர், ரொம்ப சிரிப்பாக இருக்கிற எந்த ஒரு எமோஷன், இந்த எமோஷன்னா வி கேன் உங்களை அது கூட ஒன்றி வைக்கிற ஒரு கேரக்டர் நாங்கள் வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது. அண்ட் நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் இப்படி கடந்து போன கேரக்டர்ஸ் மாதிரி கிடையாது, அது எங்களுக்கு மனசில் அப்படி இருக்குது. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்துட்டு சம்வேர் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன், அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எங்கே நம்ம கொடுக்க மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற அதுக்கு நான் கவலைப்படக்கூடாது, நீங்கள் தான் கவலைப்படணும். எஸ், அது என்ன, ஐயோ எனக்கு கிடைக்கலையா, அது இதுக்கு என்னுடைய மனசுக்கு தெரியும். சில படங்கள் வந்து அப்படியே பாராட்டுவாங்க, சார் அப்படி சார் இப்படி, ஆனால் நான் என்ன தவறு செஞ்சேன், முட்டாள், டே நீ என்னடா பண்ணேன் அப்படின்னு என் மனசு தான் சொல்லும். நான் பாராட்டப்படுற பல படங்களில் வந்து நான் வந்து தவறுகள் தான் நிறைய செஞ்சுருக்கேன். அப்படியா? ஆமாம், ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஐ கிவ். ஆனால் யாருக்கும் தெரியாது. ஓகே, பாகுபலி படத்துல நாங்க ரொம்ப கொண்டாடுறோம். வாட் டு யூ திங்க் இஸ் யுவர் ஃபால்ட் இன் தட் ஃபிலிம்? இல்ல அது பாகுபலி ஃபால்ட்னு நான் சொல்லவே இல்லையே, நான் சில படங்கள்னு சொன்னேன். அதுல இல்ல அது என்னன்னா அதை விட சிறப்பாக செஞ்சிருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நான் மட்டுமே கிடையாது. அது நான் மட்டுமே தப்பு செஞ்சதா இல்லை, சில சூழல்கள் அமையும் வந்து. இப்போ நான் என் கூட நடிக்கிற சக நடிகர் வந்து கொஞ்சம் அவர் வந்து இதுக்கு பேரலாக இதுக்கு இணைஞ்சு போகிற மாதிரி அவர் இப்படி பண்ணியிருந்தான்னா என்னுடைய ஆக்டிங் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிருக்குமே, அது முடியலையே. இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலை, இல்லை நான் எவ்வளோ சொல்லியும் அந்த இயக்குனர் வந்து இதைத்தான் வேணும்னு கேட்டார், இதை நல்லா பாராட்டுறாங்களே, பட் அது இல்லையே, நான் அதை பண்ணியிருக்கணுமே
அந்த தவறு தான் நான் சொல்றேன். புரியுது. ஒரு நான் பர்சனல் தப்பு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டேன்றது மாதிரி. கிடையாது. ஆக்சுவலா தன்னுடைய தவறுகள வந்து அறிஞ்சுக்கிட்டா அது வந்து அந்த தவறுடைய என்ன சொல்றது சுமை வந்து நம்மகிட்ட இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் மீ. அந்த அந்த சூழல் ஐயோ அது நடந்திருந்தா அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் இப்படி போயிருக்கலாமேன்றது தான். ஓகே. பட் மக்கள் பாராட்டும் போது அது மனசார ஏத்துக்க ஏத்துக்க வேண்டியது. வேண்டியது. அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. டேய் நான் என்ன அதெல்லாம் கிடையாது. பாராட்டுறியா பாராட்டு. சரி, இப்போ பாராட்டுகள் பத்தி இவ்வளோ பேசுறோம். வந்த முதல் பாராட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன் த சென்ஸ் ஒரு ஃபேன்ஸோடைய ரிசெப்ஷன் அப்படின்ட்டு. ஃபேன்ஸ் எல்லாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. எனக்கு ஃபேன்ஸே இல்லைன்றது தான் நிஜம். இஃப் யுவர் ஃபேன்ஸ் நான் மற்ற நடிகர்களை பற்றி சொல்ல. இப்போ நீ வந்து நீங்கள் வந்து சார் நாசர் சார் நல்லா நடிக்கிறாரு சார் உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த நடிப்பு எங்கேருந்து வருதோ நீங்கள் அதைத்தான் நீங்கள் தேடி போகணுமே தவிர நாசரை தேடி போகக்கூடாது. பிரகாஷ் ராஜ் நல்லா நடிச்சா அது எடுத்துக்கணும், பாராட்டணும். இல்லை வந்து ஆசிஷ் வித்யார்த்தி பண்ணாருன்னா அவர் இது தமிழ் தெரியாமல் பேசினாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருன்றது தான் அது எனக்கு ஒரு எனக்கு கிடைக்கிற மரியாதை. நீங்கள் ஆசிஷ் வித்யார்த்தியை பாராட்டும் போதோ இல்லை வந்து பிரகாஷ் ராஜை பாராட்டும் போதோ அப்போது என்னுடைய நடிப்பும் அங்கீகரிக்கப்படுது அப்படின்றத தான் எனக்கு பெருமையை தவிர நான் என்ன பண்ணாலும் சரி சார் சூப்பர் சார் அப்படின்னா நான் அது வந்து எங்கேயோ ஒரு தவறாக எனக்கு தோணுது. நான் மற்ற நடிகர்களை பற்றி சொல்றேன். அப்போ இந்த முன்னாடி ரசிகர்கள் ஏன்னா ரசிகர்கள் மாறுபட்டவர்களாக இருக்காங்க சரிங்களா. ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து விவசாயிகள்ல இருந்து ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து அன்றைக்கி ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன். இங்கே நம்ம அந்த மியாட் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு ஒரு அம்மா ஆட்டோ ஓட்டிகிட்டு நின்றுச்சு. நான் ஆட்டோ ஓட்டுற பெண்களை பார்த்தா நான் கண்ணாடி இறக்கிட்டு எக்கி ஹலோ அப்படின்னு நான் கையாட்டினேன். அதில் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். ஓகே. ஏன்னா விமன் வந்து 3க்கு தான் போகணுன்னு கிடையாது. இது அந்த குடும்பச்சூழலில் அவங்க வந்து தைரியமாக ஆடணும்னு பண்ணும்போது அது என்ன காரணத்தினாலும் அந்த சிக்னல் வந்து ஒரு 3-4 நிமிஷம் அது வந்து அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு டிராஃபிக் ஜாமு. ஸோ அந்த அம்மா என்னுடைய படங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது நிச்சயமாக அது என்னுடைய ஃபேன் கிடையாது. ஆனால் நான் படத்தை நான் நடித்த படங்களை ஞாபகப்படுத்தி வரிசையாக சொல்லி எந்தெந்த காட்சி எந்தெந்த இதெல்லாம் சொல்லுது. டெஃபினெட்லி ஷீ இஸ் நாட் மை ஃபேன். What do you mean by your fan? இல்லை இப்போ அப்படி தானே இருக்குது. இப்போ என்னுடைய ஃபேன்னா அதுதான் சொல்கிறேன். அந்த அம்மாவுடைய தன்மை நல்ல நடிப்பை எங்கேயோ மனசில் வச்சுருக்குது. அதுக்கு உரிய ஆள் வந்தோம்னா அதை சொல்லுவாங்க. நாசர் சார் நீங்கள் என்ன படம் நடிச்சாலும் நான் பார்ப்பேன் சார் அப்படின்றதுல வந்து எனக்கு Now I differentiate. Yes. ஓகே. கிளியர் ஹெடட் பர்சன் நினைக்கிறேன் சார். நிறைய விஷயம் வந்து அப்படி இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் என்னுடைய பிள்ளைகளும் இப்பா நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்குப்பா கம் டு ரியாலிட்டின்னு. இல்லை எனக்கு அதனால நான் ரொம்ப குழப்பமானவன் தான். அப்படி உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை குழப்பங்கள் ரொம்ப நல்லது ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம் விட தேடிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பேசினதில் நடுவில் we had a conversation about writers. இப்போ நீங்கள் மருதநாயகம் படத்தில் வந்து இந்த ரைட்டிங் நீங்களே டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. அதனால அது இன்னும் என்ஹான்ஸ்டாக அந்த சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இருக்கிற சூழலில் ரைட்டர்ஸ் வந்து நமக்கு தமிழ் சினிமாவில் கம்மியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டாக கூட சொல்லலாம். அது கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு மரபுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. மரபு ஏன்னா 80கள் வரைக்கும் வந்து ரைட்டர்ஸ் தான் வந்து அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ரைட்டர்ஸ் தான் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க எழுதுனதை வந்து சினிமாவாக மாற்றக்கூடிய பொறுப்பை வந்து டைரக்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கும் மலையாளத்தில் அப்படி தான். மலையாளத்தில் இப்போ போய் நடிச்சிங்கன்னு வச்சுங்களேன். நான் இப்போ நடந்தது. நான் அந்த டைரக்டர் கேட்டேன் எனக்கு மலையாளம் சரியாக வராது சார், இதில் எனக்கு சரி படுற மாதிரி தெரியலையே சார். டைரக்டர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறார், ஒன் மினிட்னு சொல்லிட்டு ரைட்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஓகே. அவர்கிட்ட சொல்கிறாரு, சார் நாசர் சாருக்கு ஏதோ டவுட் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிடுங்கன்னு ரைட்டர்கிட்ட கொடுக்குறாரு. ரைட்டர் எனக்கு விளக்குறாரு. ஸோ அவங்க வந்து அந்த மரபை மீறல. ஓகே. ஆனால் ஏன் அந்த மரபு இங்கே விட்டு போச்சுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அது இருந்திருக்கணும். ஏன்னா 80கள் வரைக்கும் வந்து
16 வயதிலே அந்த படங்கள் வர்ற வரைக்கும் ரைட்டர்ஸோட ஆளுமை வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நீங்கள் என்னுடைய வயசில் நிழல் ரவி சார் அந்த மாதிரி நடிகர்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் பொள்ளாச்சியில் போய் வெயிட் பண்ணுவோம், சீன் வராது. ஆனால் என்ன சீன் எடுக்க போகிறோன்னு டைரக்டருக்கும் தெரியும், என்ன இந்த கேரக்டர் என்ன பேசணும், அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பதில் சொல்கிறதுன்றதும் தெரியும். ஆனால் பஸ்ஸில் வரும். இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இமெயில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பஸ்ஸில் வரும். அந்த அந்த பேப்பர் வந்தால் தான் படன்னு வேலை நடக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்தந்த ஏன் அந்த மரபு விட்டு போச்சுன்றது நான் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சினிமாவில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வெறும் டைரக்ஷன் இயக்கம் மட்டும்தான் வரும். அப்புறம் கொஞ்சமாச்சுன்னா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார், பாலச்சந்தர் சார் வரும்பொழுது திரைக்கதை வசனம் அது மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்னு போட்டால் தான் டைரக்டருக்கான ஒரு அங்கீகாரம். அவங்க கேட்கல, இந்த சினிமா அப்படியே விட்டு கொடுக்குது. அதுக்கே தெரியாமல் இந்த இந்த துறை அந்த துறைக்கே தெரியாமல் ஒரு மாபெரும் ஒரு மரபை வந்து விட்டு கொடுக்குது. ரைட்டு வேற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு விஷயத்தை நான் அதை வந்து மொழியாக இது காட்சி வடிவப்படுத்துறன்றது தான் சினிமாவுடைய அடிப்படை. இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஹாலிவுட்டில் படங்களாக பாருங்கள், இல்லை கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பீல்ஸ்பர்க் இருக்கட்டும், அவங்க ரைட்டர்ஸ் 4 பேர் இருப்பாங்க, அதில் கடைசியில் அவங்க பேரும் இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப அழகான கேள்வி. எனக்கு வருத்தப்படுறதான்னு தெரியல, பட் என்னவோ அந்த மரபு விட்டு போச்சுன்றது மேபி நான் கடந்த கால அந்த ஜென்ரேஷனை சேர்றதுனால எனக்கு அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது நீங்கள் கேட்ட பிறகு. பட் ஆனால் இப்போது உதாரணம், எனக்கு ஆரூர் தாஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர் இருக்கு. ஓகே, தெரியுமா உங்களுக்கு? ஓகே, தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் பேஷனேட்டோட இருக்குங்க எல்லாம். ஸோ முன்னால் என்ன நடந்துச்சுன்னு தெரியக்கூடாது, இப்போ என்ன ஹிட்டோ தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை, தெரிஞ்சுக்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்க. ஆரூர் தாஸ் அப்பா வந்து மிகச்சிறந்த ரைட்டர். அந்த புதிய பறவை நிறைய படங்கள் அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரைட்டர் தான். அப்போல்லாம் வந்து ஒரு கடுமையான ஒரு இது இருந்துச்சு. சிவாஜி சாருக்கு எழுதுனா எம்ஜிஆர் சாருக்கு எழுத முடியாது, எம்ஜிஆர் சாருக்கு எழுதுனா சிவாஜி சாருக்கு எழுத முடியாது. ஆனால் இவர் மட்டும் 2 பேருக்கும் தேவைப்படுறாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அவ்வளோ அவர் ஷேக்ஸ்பியர் அப்படி கரைச்சி குடிச்சு வச்சுருக்காரு. இன்றைக்கி தெரியல, அது வேற இன்னும். ஸோ அவருடைய கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப அப்போ வந்து மெலோட்ராமேட்டிக்காக இருக்குனாலும், அவர் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாரு. அவர் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகிறாரு. மிகப்பெரிய ப்ரொடியூசர், மிகப்பெரிய ஸ்டூடியோ இருக்குது, எல்லாம் இருக்கிட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு கதையை சொல்கிறாரு. நல்லா இருக்க அரூராரே, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ன உடனே அவர் வந்து மிக உச்ச நட்சத்திரமும் இல்லாத, மிகவும் இதுவும் இல்லாமல் ஒரு நடுத்தர ஒரு அவரை வச்சு பண்ணலான்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே. அதுக்கு அந்த படத்தயாரிப்பாளர் சொல்கிறாரு, இல்லை அரூராரே, நம்ம உச்ச நட்சத்திரம் நம்ம கிட்ட இருக்காரு. இந்த உச்ச இப்போ இருக்கவங்கள சொல்ல நான் அவரை வச்சு பண்ணலாம், டிசம்பர்லேருந்து அவர் நம்ம கூட இருக்காரு. இல்லை, இவர் சொல்கிறாரு, அரூரார் சொல்கிறாரு, இல்லை அது ரொம்ப பெருசு, அது தாளாது. அப்படியா, இப்போ புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான, அவனை போட்டுக்கலாமே. இல்லை, அது ரொம்ப சிறுசு. இல்லையா, நீ சொல்கிற நடிகர் வந்து கொஞ்சம் போன படத்தில் பிரச்சனை பண்ணி, சரி அப்போ விடுங்க, என்ன இப்போ உங்களை உச்ச நட்சத்திரத்துக்காக ஒரு கதை வேணும், அவ்வளோதானே, நான் அந்த கதையோடு வரேன்னு அந்த கதையை எடுத்துகிட்டு வந்துடுவார். இது ஆரூர் தாஸ் சார் என்கிட்ட நேரடியாக என்கிட்ட சொன்னது. நீங்கள் வந்து ஒரு நடுத்தர ஒரு கதாநாயகருக்கான ஒரு கதை எழுதும்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து உச்ச நட்சத்திரம் கொடுக்குறாரு, ஒரு எழுத்தாளர் வந்து அதை மறுக்கிறாரு. அதுதான் அன்றைய எழுத்தாளர்களுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ கண்ட்ரோல் இருந்துச்சு அவங்ககிட்ட, வேணும்னு சொல்கிறதுக்கு வராது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம அங்கே இருக்கிறவருக்காக எழுதப்பட்ட கதையை வந்து இவருடைய டேட்ஸ் கிடைக்காம கடைசியில் ஏதாவது ஒரு புது ப்ரொடியூசரை பிடிச்சி அவருடைய மகனை அதே ஸ்கிரிப்டை பண்ணுறது தான் இன்றைக்கி வழக்காக இருக்குது. பட் எனக்கு கவலையாக தான் இருக்குது. பட் இதுக்கு தீர்வு நான் காண முடியுமா தெரியல.
ஓகே. இப்ப எப்படி வந்து ஒரு மரபு அது மாறுது அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோமோ, அதே மாரி இப்போ இருக்கிற விஷயத்துல வந்து நெறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. சினிமாவுடைய ஃபில்ம் மேக்கிங்கே வந்து மாறி இருக்குல்ல சார். இப்போ ரீசென்ட்டா இல்லையே, இந்த டெக்னாலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் ஃபில்ம் இல்லையே. மேக்கிங் ஸ்டைல் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லலாமா? இப்போ தெரியல. ஐல் ஸ்டேட் அன் நீங்க எக்ஸாம்பிள். நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, ஆ. நீங்க கருப்பு வெள்ளை காலகட்டங்கள்ல எடுத்த சில படங்கள் நான் வேணா இத முடிச்சோனே யோசிச்சு நான் உங்களுக்கு எழுதி தரேன். அது நான் நடிக்க வந்த படங்கள் அதெல்லாம் லிஸ்ட் குடுக்குறேன். எந்த விதத்திலும் அந்த டெக்னாலஜிக்கு குறைஞ்சதுக்கு டெக்னாலஜி இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. திருக்குறளுக்கும் டெக்னாலஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ம். திருக்குறள் அவர் வந்து எழுத்தாணியில எழுதுறாரு. ஒரு பனை ஓலைய கீறி, காய வச்சு, திரும்பி அத நனைச்சு, ஒரு கூரான ஆரிய வச்சு இப்படி எழுதுறாரு. இன்னைக்கு லேசர் பிரிண்டிங் வந்துடுச்சு. அப்புறம் சேட்டலைட் மூலமா வருது. திருக்குறள் சேட்டலைட்ல இருந்து வந்தாலும், இது வந்தாலும், அது வந்தாலும் குறள் தானே. குரல் தான். ஒரு ஒரு அப்பா காதல் வேணான்னு சொன்னா, டிஜிட்டல்லயும் அதான் சொல்லணும், ஃபில்ம்லயும் அதுதான் சொல்லணும். ஓகே. ஸோ அது வரும். எங்க தான் வரல. இப்போ நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது 2 கார் தான் இருக்கும். ஒண்ணு அம்பாசிடர், ஒண்ணு பிரீமியர் பத்மினி. மாருதி 800 வரும்போது, அந்த அந்த கார் வரும்போது பின்னாலலாம் நான் ஓடியிருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கும். குட்டியா அழகா இருக்கும். இன்னைக்கு வந்து பென்ஸ் இருக்கு, ஆடி இருக்கு, பிஒய்டி இருக்கு, ரேண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால என்ன? நம்ம சிக்னல் போட்டா நிக்கிறோமா? நம்ம மழக்கத்த மாறலல்ல. சிக்னல் போட்டா நிக்கிறோமா நம்ப? நம்ம எங்க கண்ட்ரில பென்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால நாங்க சிக்னல் போட்டா எல்லாரும் நிப்போம். ஒரு லேன விட்டு லேன மாற மாட்டோம்னு நம்ம இருக்கிறோம்ல. சார் உங்கள வந்து ஒவ்வொரு படத்துலயும் வெவ்வேறு கதாபாத்திரங்களா நாங்க பார்த்துருக்கோம். நிஜ லைஃப்ல நாசர் அவர்கள் அப்படின்னா, ஹவ் டு யூ டிஃபைன் யுவர் செல்ஃப்? அதிகமா கோவம் வருமா உங்களுக்கு? நான் எப்படி இருக்கேன்றத வந்து என்னுடைய மனைவியை கேட்கணும், என்னுடைய பிள்ளைகளை கேட்கணும். நான் அவங்க தான் என்னை கணிக்க முடியும். இல்லை நான் நண்பர்களை கணிக்கணும். நான் எப்படி இருக்கேன்னு நினைக்காது. பிகாஸ் தெரியல, டே பை டே ஐம் சேஞ்சிங். ஸோ நான் எப்படி என்னை டிஃபைன் பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. பட் பல விஷயங்களில் நான் சறுக்கியிருக்கேன். பல விஷயங்களில் நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் ஐம் எவால்விங். டில் மை லாஸ்ட் பிரெத் ஐ வில் பி எவால்விங். ஐ cannot டிஃபைன் மை செல்ஃப் திஸ் இஸ் வாட் ஐ ஆம். நீங்கள் நான் இவ்வளோதான் தான், அதுக்கப்புறம் லைஃபே கிடையாது. ஸோ லெட் மீ கோ வித்தவுட் டெஃபினேஷன். லெட் யூ டிஃபைன் மீ, லெட் ஹிம் டிஃபைன் மீ. தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் மீ. நான் நிறைய பீத்திக்க தான் செய்யும். நான் வந்து அது இதுன்னு அப்புறம் என்னுடைய உண்மையான பலவீனங்களையும் சொல்ல முடியாது. அதனால இட் இஸ் பெட்டர் யூ டிஃபைன் மீ ஆர் ஹிம் ஆர் ஹூவர் இஸ் வாட்சிங் திஸ். ஓகே. சார் இப்போ ஒரே வேலைய வந்து ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருக்கிறப்போ, அதுல ஒரு சலிப்புத்தன்மை வந்துரும் இல்லையா? ஒரு போர்டம் வந்துரும். நெறைய பேர் இப்பலாம் என்னன்னா, அந்த ரிட்டயர்மெண்ட்ன்ற விஷயம் இருக்கு. தே வாண்ட் ஏர்லி ரிட்டயர்மெண்ட். நான் வொர்க்ல இருந்து சீக்கிரமா ரிட்டயர் ஆயிடணும். ஐ நீட் டு டேக் மை டைம். இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது நெறைய சொல்றாங்க. பட் யூவ் பீன் வொர்க்கிங் த்ரூ அவுட் 40 இயர்ஸ். ஹேவன்ட் யூ தாட் அபவுட் தட்? நீங்க வந்து இல்லை, நான் சலிப்பே இல்லாமல் நான் நேசிக்கிறேன், நான் பேஷனேட்டாக இருக்கேன். அதெல்லாம் நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஏற்கனவே முன்னால் சொன்ன மாதிரி இந்த நடைமுறை தவறுதலால் சில சலிப்பு வரும். ஆனால் வந்து இனிமேல் நான் சலிக்காத மாதிரி நான் சலிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு வயசாகிட்டே வருது, நிறைய ஃபைட் பண்ண முடியாது, இல்லை வந்து நைட்டில் தூங்கியே ஆகணுன்ற அந்த ஒரு இது. பிகாஸ் நீங்கள் கேட்பீங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்கிட்ட, சார் நீங்கள் அதேமாரி பண்ணிகிட்டே ஒரு ஹீரோயின் காதலில் இருக்கிற ஒரு அப்பன்னா அது ஒரு 40 படம் இருக்குது, இதே மாதிரி தான் சார் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு செல்ஃபி. நான் சொன்னேன், கேரக்டர் ஒன்றா தான்டா இருக்குது. என்ன கேரக்டர் அதே கேரக்டர் தான். நான் 2005 வந்து காதலை மறுத்த நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சில படங்களில் வந்து நான் ஏற்கனவே பேசின டைலாக்லாம் நான் திரும்பி சொல்லியிருக்கேன் 5 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா அந்த டயலாக்ஸ் எல்லாமே? ஆமாம், சில விஷயங்கள் டக்கா அப்படி இருக்கும். எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்காது. அப்புறம் அந்த பையன் என்கிட்ட கேட்டான், அவன் பேர் வந்து சுந்தர். நான் சார் அப்படி சார் நான் சொன்னேன், டேய் காட்சி அதே இருக்குது, அதே காதல் மறுப்பு இருக்குது, அதே அப்பா இருக்குது, அதே எல்லாம் இருக்குது. ஆனால்
அன்னையோட இன்னைக்கு வந்து என்னுடைய செக்கில் ஒரு 0 சேர்ந்துருக்குடா. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஓகே. நீங்கள் அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு விஷயத்தை சலிச்சா அங்கே இருக்கக்கூடாது. அதை விட்டு போட்டுடணும். குப்பைத்தொட்டில் போட்டுடணும். சலிப்பு இருந்தும் அந்த சலிப்பை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு காரணத்தை காரணம் நீங்கள் இருக்கணும். தேடணும். எஸ். இல்லைன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும். நீங்கள் சலிப்போடு நடிச்சிங்கன்றது ஆடியன்ஸ்க்கு தெரியும். அது எதுக்கு வந்திருக்கு எனக்கு. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பேன் நான். வெறும் செக்கு மட்டுமே கிடையாது. அந்த அந்த படத்தோட ஒரு பயணத்தில் வந்து ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரை நான் சந்திச்சிருப்பேன். அவங்க கூட வந்து நிறைய அசோகமித்ரனுடைய ரைட்டிங்கோ இல்லை வந்து ஜெயமோகனுடைய ரைட்டிங்கோ இதை இமயத்தோட ரைட்டிங்கோ பேசியிருப்பேன். ஸோ இந்த சலிப்பெல்லாம் அங்கே டைவர்ட் பண்ணிவிட்டு அவர் ஸோ அது போதும். அது ஓகே. ஸோ இப்போ நீட் நாட் பி அதில் சலிப்புன்றது வந்து ரொம்ப 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 பயங்கரமான ஒரு வார்த்தை. அது தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இப்போ சரவண பவா ஆகட்டும் இல்லை எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து காலங்காத்தால் 5:30 மணிக்கு வந்து முதல் தோசையை ஊற்றி அவன் வந்து 10:30 மணி வரைக்கும் தோசை தோசை தோசைன்னு போட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வருது. அதுக்கப்புறம் வெளில உட்காந்துட்டு ஒரு தம் அடிச்சுட்டு திரும்பியும் வந்து 5:30 மணிக்கு ஃபஸ்ட்டு தோசை போட்டுட்டு அதை விடவா ஒரு நடிகனுடைய வாழ்க்கையில் செழிப்பு வந்துடும். இன்றைக்கும் இதே சென்னையில் வந்து இந்த 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 சாக்கடை குழிகளில் வந்து ஒரு மனுஷன் இறங்கி அந்த நீங்கள் பேண்டது நான் பேண்டது அவங்க போட்ட குப்பை இவங்க போட்ட நாப்கின் இது எல்லாத்தையும் எடுத்து முகம் சுளிக்காமல் எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்டாட்டியோட பேசிட்டு அந்த சின்ன குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு அந்த ஸ்மெல்லு வருதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு அதை விடவா ஒரு பெரிய சலிப்பு ஒரு நடிகனுக்கு வந்துடும். இல்லை எனக்கு வந்துடும். வரக்கூடாது. ஸோ இப்போ உங்களோட சினிமா பயணம் எடுத்துக்கிட்டா இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் ரொம்ப ஆர்வமாக இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது என்னென்னா உங்களுக்கும் கமல் சாருக்குமான ஜேர்னி வந்து ஆஸ் யூ செட் 5th படத்தில் இருந்து நாயகன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையுமே there's been some greater thing that you've been giving us. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதோ ஒன்று எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு காலைல தான் ஒரு பொது மேடையில் இதே கேள்வி வந்துச்சு. இந்த கேள்விகள் நான் எந்த பேட்டிக்கு போனாலும் சரி இல்லை பொது இடங்களுக்கு போனாலும் இந்த கேள்வி தவறாமல் வர்றதில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு பயமும் கூட. ஏன்னா கமல் சார் வந்து நண்பர்களை ஆராதிக்கக்கூடியவர். ஆனால் அதே மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தனை பிடிக்கலனா அவனை அவ்வளோ தூரம் தள்ளி வைப்பார். ஓகே, சரியா? ஆனால் ஒரு படம் எடுக்கணுன்னா அந்த 2 குணமும் அப்படியே தலைகீழ மாறும். என்னதான் நண்பனாக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு பொருத்தமில்லைனா அவர் கூட மாட்டார். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு அவன் தான் வேணும். ஆனால் அவன்கிட்ட 10 வருஷமாக பேசலையே நான். ஆனால் இந்த சினிமாவுக்கு அவன் வேணும். ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுவார் அவர்கிட்ட. அதுதான் அவருடைய குணம். ஸோ அவர் பல இடங்களில் வந்து அட்லீஸ்ட் சில இடங்கள்லையாவது என்னை வந்து நண்பர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அவரை என்றைக்குமே நான் நண்பராக கருதுனதில்லை. நான் அவரை வந்து ஒரு ஆசிரியராக பார்க்குறேன், ஒரு வழிகாட்டியாக பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய ஹவு டு பி எ ப்ரொஃபஷ்னல் இன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் எங்களுக்கு தேரி இருக்குது. ஒரு நடிகனை என்ன பண்ணணும், ஒரு சினிமாவில் எப்படி இருக்கணும், எங்களுக்கெல்லாம் ஏட்டில் படித்தது இருக்குது. ஆனால் இங்கே நடைமுறை இந்த நடைமுறையே இங்கே வந்து சரியில்லாத ஒரு சூழலில் எப்படி ஒரு நடிகன் வந்து தன்னுடைய தொழிற்தன்மையை ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை வந்து வளர்த்துக்கிறதுன்றதெல்லாம் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு படத்துக்கு அப்புறமும் அவர் திரும்பி கூப்பிடும்போது ஒரு சட்டுன்னு ஒரு சின்ன மகிழ்ச்சி வர்றதை விட ஒரு சின்ன பயம்தான் வரும். ஐயோ சரி, அப்போ நான் அவர் என் மேலே வச்சுருக்க நம்பகம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை திரும்பியும் நான் இந்த படத்தில் வந்து நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கான இன்னும் ஒரு கூடுதல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. மகிழ்ச்சின்றதை விட ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு நாள்லேயே காலைல நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அங்கேயும் இதே கேள்வி கேட்டாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் இதே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ
இது பெருமை மிகு ஒரு கொஸ்டினா ஆமா. நான் இது அது நீங்க ரைட்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. கமல் சாரோட கன்டினியூஸா அடுத்தடுத்த படங்கள்ல வைக்கிறாரு அப்படின்றப்ப அட்ஸ் a வெரி பிக் திங் இல்லையா? அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இப்ப தக் லைஃப்ல கூட யூ ஆர் தேர். ஸோ டில் டுடே யூ ஆர் தக் லைஃப் வந்து மணிரத்னம் சாரோட படம். எஸ் பட் யூ ஆக்டிங் ஓகே. டுகெதர். அந்த காம்பினேஷன்ல நாயகன்ல தொடங்கி அதே இன்னைக்கு மாதிரி அவர் வரைக்கும் மற்றவர்கள் மற்றவங்க அவரை இயக்கும்போது அங்கே நிறைய பேர் இவங்கள போடு அவங்கள போடுன்னு நான் சொன்னவே மாட்டாரு. கிடையாது. நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சொல்கிறேன். சதிலீலாவதின்னு ஒரு படம். சதிலீலாவதி பண்ணும்போது அவர் நல்ல பீக், இன்றைக்கும் பீக்கில் தான் இருக்கார். அன்னைக்கு ப- ஒரு இருக்கும்போது சதிலீலாவதியை கூப்பிட்டு என்கிட்ட கேட்குறாரு. அந்த கதையை சொன்னார். நான் எப்படி இருக்குது கதை சார்? பிரமாதமாக இருக்குது சார். ஐயோ இட் வில் பி ஹிலேரியஸ் எல்லாம் சொல்கிறேன். சரி, இந்த இந்த என்னுடைய ஒய்ஃப் கேரக்டரை யாரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சட்டுன்னு கமல் வந்து ஒரு பெரிய ஹீரோ. ஸோ அதுக்கு இணையான ஒரு ஹீரோயின், அப்புறம் இந்த கேரக்டரை பண்ணுறதுக்கும் ஒரு ஹீரோயின்னும் போது இல்லை ரேவதி சரி வராது சீரியஸ்க்கும் நான் ஊர்வசி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த காமெடி ஹிலேரியஸா பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கோவை சரளா பண்ணுறாங்கன்னாரு. ஓகே ஓகே சார் அப்படின்னா, என்ன வேற யார் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கை இல்லையா, படத்தை வேணா நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன், நான் கதாநாயகனாக ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ ரசிகர்கள் இருக்கார்கள், இவ்வளோ வியாபார இது இருக்கும்போது எனக்கு இணையான ஒரு ஹீரோயின் அவளுக்கு நடிப்பே வரலன்னா கூட அவளை அடித்து நசுக்கி அந்த காமெடியை கொண்டு வரலான்னு நினைக்காம, சரளாம்மா வந்து காமெடி ஆக்டர்னு சொல்ல முடியாது, அது இப்போ இருக்கிற காலத்துக்கான மனோரமாமாவை கரெக்டாக கொண்டு வந்து தனக்கு தனக்கு ஜோடியாக நடிக்க வச்சது வந்து அது அவருக்கு மட்டும்தான் வரும் அது. ஸோ ஹி டசன்ட் காஸ்ட் மீ. சில படங்களில் நான் இல்லை, தட் மீன்ஸ் அந்த இதுக்கு நாசர் தேவைப்படாது அப்படின்ற ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் இந்த கேள்வியை ஒரே நாளில் 2 பேர் கேட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷம். ஸோ ஹவ் இஸ் திஸ் தக் லைஃப் இப்போ as you said நாயகன்ல வந்து மணி சார் ஆமாம், கமல் சார்ன்றப்போ தக் லைஃப் வந்து இப்போ தான் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிட்ருக்கு, பெண் வேலைகள் போயிட்டுருக்கு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் நாயகனுக்கு அப்புறம் நான் சில படங்கள் மணிரத்னம் சார் கூட பண்ணியிருக்கீங்க. பண்ணிட்டேன், ரோஜா பண்ணிட்டேன், பம்பாய் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். கமல் சாரும் அவரும் வந்து நாயகனுக்கு அப்புறம் வந்து 37-38 வருஷங்களுக்கு அப்புறம் இணையறாங்கன்னும் போது அந்த அந்த 2 பேரும் பேசிக்கிறதுல, அதை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு அழகு இருக்குது. ஏன்னா நிச்சயமாக அந்த அவங்களுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. ஓகே 37 வருஷம் கழிச்சு இவர் ஸ்டார்ட் கட் சொல்கிறது, கமல் சார் அதில் பங்கேற்றுக்கிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே நான் அந்த படத்தினுடைய அந்த பயணத்தில் நான் பண்ணது என்னென்னா, 2 பேருமே அவங்கவுங்க துறையில் வந்து பெருசாக இருக்காங்க. மணிரத்னம் கான் டு ஹிஸ் பீக்னு, கமல் சார் அங்கே இருக்கார். ஆனால் இவர் ஐடியா சொன்னாலும் கமல் முடிவெடுக்கிற உரிமையை வந்து மணி சார்கிட்ட தான் விடுறாரு. இல்லை நான் சொன்னேன், நான் இது கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் சொன்னது கிடையாது. அவர் யோசனையை சொல்கிறாரு. நான் 2-3 சீனில் நான் அதை பார்த்துட்டேன். அவர் யோசனை சொல்கிறாரு, மணிரத்னம் சார் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு வேணான்றாரு. கமல் சாரும் அதை அப்படியே எடுத்துன்னு அப்படி போயிடுறாரு. அந்த ஒரு புரிதலும் அந்த என்னது ஒருத்தருக்கான மரியாதையும் வந்து அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க அதை இன்னும் காப்பாற்றிக்கிறத பார்க்கும்போது அது ஒரு அழகுன்னு தான் சொல்ல முடியும். நான் அந்த அழகை நான் வந்து தக் லைஃப்பில் த்ரூ அவுட்டாக பார்த்துட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல். ஸோ காலங்கள் கடந்து யூ பீன் இதுக்கப்புறம் எனக்கு தெரியல உங்களை நான் இன்னும் பாராட்டி சொல்லணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஜெனுவனா எனக்கு நீங்கள் பாராட்டுறதெல்லாம் ப்ரொடியூசருங்க கேட்டு கொஞ்சம் மேலே இன்னொரு 0 சேர்த்தா நல்லாயிருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த புகழ்களை கேட்குறது அது சின்ன ஒரு சுகம்தான். ஆமாம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. இவ்வளோ நன்றி. நேரம் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுங்க. இல்லை தெரியல, நான் ரொம்ப பேசுவேன், வயதின் காரணமாக தெரியல. பட் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ.
ஐ வாண்ட் யூ டு பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் தேன் a successful one. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அலாட். நன்றி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. Thank you. தி SS பாட்காஸ்ட் பவர்ட் பை ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.